நாங்கள் உங்களோட இருக்கோம். நீங்கள் வந்து தனியாக இருக்கிற மாதிரி வச்சுன்னு நினைக்காதீங்க, சரியா? இப்போ நாங்கள் பயப்படாதீங்க, தைரியமா அல்ல எல்லா இடத்துக்கு கூட இருக்காரு, தைரியமா இருங்க, சரிங்களா? நீ என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் ராஜேஸ்வரன் ஒருத்தரை வந்து பாப்பாக்கு நம்ம இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜாப். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லைங்களா? குழந்தை மட்டும் பார்த்துக்கிறீங்களா? சிஸ்டர், நாளாண்டு நாங்கள் வர்றோம். ஒரு லட்ச ரூபா காசோல ஆரம்ப கட்ட உதவி அந்த குழந்தைக்கெல்லாம் பயன்படுத்திக்கங்க. நீ என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் ராஜேஸ்வரன் ஒருத்தரை வந்து பாப்பாக்கு நம்ம இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜாப். ஆமா, இனி இந்த மாதிரி ஆகக்கூடாது. இதான் நீங்க நடவடிக்கை கண்டிப்பா சாமி, இருக்கிற பிள்ளைங்களை பாதுகாக்கணும். இருக்கிற பிள்ளைங்களை ஐயா நீங்கள் பெரியவங்களா இருக்கிறீங்க, எல்லாத்தையும் சமாதானப்படுத்துங்க. சரிங்க சரிங்க ஐயா, அதிகமா இருக்கிறாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. சின்னராஜன் கிட்ட உட்கார்ந்து என்ன மத்திய அரசுடைய திட்டத்தை ஸ்பெஷலா கொண்டு வரணும் நீங்க ஸ்டடி பண்ணணும். சின்னதாக வச்சிருக்கிற முத்ரா திட்டத்தை நம்ம கொண்டு வரலாம். வீடு இல்லையா, வீடு கட்டி கொடுக்கலாம். காசோலையை தாண்டி நீங்க லாங் டர்மா யோசிக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த குடும்ப வருமானத்துல மேல வரும். அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். காலைல உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி பேசணும். எல்லா குடும்பத்தையும் ஸ்டடி பண்ற போன் பண்ணுங்க. ஸோ காசோலை நம்ம கொடுக்கறது உடனடியாக உங்களுக்கு தேவையான செலவுகள் ஏதாச்சும் இருக்கும். மற்றபடி ஒருத்தர் நீங்க ஸ்டடி பண்ணி ரொம்ப ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். தைரியமா இருக்கணும். பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்கணும். கணவன் மனைவி 36 வயசு 32 வயசு குழந்தைங்க இருக்காங்களா? கஷ்டமான நேரத்துல எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்கும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வரோம். வீடு இல்லையா, வீடு கட்டி கொடுக்குறோம். டாஸ்மார்க் அரசு நடத்தவே கூடாது. டாஸ்மார்க் ஒரு பக்கம் திறங்கறனாலதான் இந்த பக்கம் கள்ளச்சாராயம் வருது. நீ சொல்றதெல்லாம் எந்த நாங்க நம்ம கட்சியா போராடிட்டோம். அமித்ஷா ஐயா பேசினாங்க. அங்க வீடு இல்ல, வீடு கேட்டாங்க ஒருத்தவங்க. ஒரு அக்கா முத்ரா திட்டம் கேட்டாங்க. உங்களுக்கு சில ஒரு குழந்தை படிச்சிருக்காங்க, வேலை போட்டு கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. குடும்பத்தில் நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு விஷயம் நம்ம செய்யப்படும். முதல்ல இந்த நிதியுதவி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சமாதானமா உட்கார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் மத்திய அரசு திட்டத்தினுடைய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து, சரிங்களா? தைரியமா இருப்பீங்களா? சரி சரி சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.